இதெல்லாம் தான் இந்த வாக்கு அரசியல், ஓட்டு அரசியல். அது அதை விட்டுருவோம். ஏதோ செய்யறாங்க, அவங்க செய்யணும். மாணவர்கள்ட்ட கொண்டு போகணும், அந்த கல்லூரி மாணவர்கள்ட்டையும் பள்ளி மாணவர்கள்ட்டையும் கொண்டு போகணும்னு சொல்றாங்க. அதை நீங்க வரவேற்கிறீங்களா? அந்த விமர்சனத்தோட பாக்குறீங்களா? திருக்குறள் கொண்டு போயிட்டாங்களா? திருக்குறளை கொண்டு போயிட்டாங்களா? கொண்டு போயிட்டாங்களா? சொல்லுங்க. நீங்க என்ன படிச்சீங்க? கொண்டு போயிட்டாங்க. எத்தனை? ஒரு 10 குறள் சொல்லுங்க. தப்பு நான் சொல்லிட்டா என்ன பண்ணுங்க? நீங்க தமிழ் படிப்பிக்கிற பள்ளிக்கூடம் சொல்லுங்க. எங்க கொண்டு போயிருக்காங்க? எங்க கொண்டு போயிருக்காங்க சொல்லுங்க. எங்க கொண்டு போயிருக்காங்க? கல்வி இல்லையா? திருப்பி எல்முருகனுக்கு தான் கொடுக்கணுமா? உங்களுக்கு வலிக்கல, எனக்கு வலிக்கும்ல. இந்த வேலையை செய்யறவனுக்கு ஏன் என் இனம் நிராகரிக்கப்படுது? ஏற்கனவே ஒரு முறை கொடுத்துருக்கீங்க. தோற்ற பிறகு தான் அவருக்கு மாநிலங்களை உறுப்பினராக்கி அவரை கொடுத்தீங்க. திருப்பி இதுல ஒரு மாமா நாயனார் கொடுத்துருக்கலாம், மாமா தமிழிசை கொடுத்துருக்கலாம். அதுக்காக தான் அவங்க அந்த ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்து தேர்தலை போட்டியிட சொன்னீங்க, போட்டிட்டாங்க. அதை கொடுத்துருக்கலாம். இல்ல அவர் தம்பி எல்முருகனுக்கு கொடுங்க. கூடுதலா இதுல யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்காங்கல்ல. எந்த வழி நியாயம்னு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க, சரி கொடுங்க. எங்களை கல்லர் மறவர் எம்பிசியில் இருக்குது. கல்லருக்கு எவ்வளவு உள்ஒதுக்கீடு ஒதுக்கிட்டீங்களா? கல்லருக்கு அதில் எவ்வளவு, மறவருக்கு எவ்வளவு? எஸ்சி எஸ்டியில் 18 விழுக்காட்டில் 3 விழுக்காடு அருந்ததிக்கு ஒதுக்கிட்டீங்க, சரி ஒதுக்கிட்டீங்க. அதில் தேவேந்தரன்னு இருக்கோம் நாங்கள், தேவேந்தரர். அதில் காலாடி இருக்குது, குடும்பம் இருக்கிறது, இந்த இதெல்லாம் இருக்கு. இதுக்குள்ள எவ்வளவு ஒவ்வொருத்தருக்கு, குடும்பருக்கு இவ்வளவு, காலாடிக்கு இவ்வளவு, அப்படி பிரிச்சிருக்கா? பறையர்ல 72 பிரிவு இருக்கோம் நாங்கள். வள்ளுவர் எளிது. தொடர்ந்து களத்தில் நிற்கணும், அதுதான் இங்கே தேவைப்படுது. எதுவுமே தொடங்கினவொடனே வெற்றி பெற்றதா இல்லை. தொடர்ந்து நின்று சண்டை செய்யணும். அது தம்பிக்கு ஒரு அண்ணன் என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லியாச்சு. அதை உங்ககிட்ட சொல்லணும்னா எனக்கு என் தம்பிக்கு உள்ளதுன்னு அது ஆகாதுல்ல. அது சரியா வராது. பல எதிர்ப்பு இல்லை, நான் எதிர்த்தேன். அதுக்கு எனக்கு அதே மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தாங்க. இந்த வாட்டியும் எதிர்க்கிறோம். இப்போ நம்ம உங்களுக்கு ஒன்று கேட்குறோம். நீங்கள் கார் பந்தயங்கிறது அவ்வளவு அவசியமா? சதுரங்க விளையாட்டு போட்டி நடத்துனீங்க, அதனால என்ன நடந்திருக்கு? விளையாட்டு போட்டிகள் சரி. நீங்கள் இப்போ நம்ம சிற்றூர்களில் இருக்கிற நம்ம பிள்ளைகள் நம்ம நல்ல உணவு, ஊட்டமான உணவு இல்லை, விளையாடுறதுக்கு பயிற்சி எடுக்க திடல் இல்லை. அவங்களை தேர்வு செய்து அந்த ஆற்றலாளர்களை நிற்பீங்க, எங்களுக்கு ஆதரவாக இருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி பொருளாதார வலிமை இல்லை. பொருளாதார வலிமை இருந்தால் ஒரு செய்தித்தாளில் விளம்பரம் கொடுத்தா போடுவாங்க. ஒரு தொலைக்காட்சியில் எங்கள் பேச்சை போடுங்க, நாங்கள் ஒரு தொகை கொடுக்குறோம்னா போடுவாங்க. ஒரு விளம்பரமே நம்ம சின்னத்தை வச்சு போடுறோன்னா அது இல்லை. அப்படிங்கும்போது நமக்கு நாமே வலிமையாக மாறிக்கணும். அப்போ என்னன்னா நம்ம படையை பெருக்கணும், வேலை செய்யறதுக்கு ஆட்கள் அதிகம். இப்போ அந்த இடத்துல எல்லா இடங்கள்லையும் நாங்கள் வாக்ககத்துக்கு முகவர் போட்டிருந்தோம்னா இல்லை, போட முடிஞ்சிருக்கானா இல்லை. ஆனால் எல்லா வாக்ககத்திலையும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு இருக்கானா இருக்கு. அப்போ அந்த இடத்துல நம்ம வலிமையான படையாக மாறி நிற்கணும். ஒரு வாக்ககத்துக்கு 10 பேர். அதுதான் நாங்கள் எவரி பூத்து தண்ணின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி கட்டமைக்கணும். அந்த வேலையை தான் செய்கிறோம். அப்படி செய்யணும் போது ஒரு வாக்ககத்தில் ஒரு தொகுதியில் 300 வாக்ககம் வருதுன்னா அது அவ்வளவையும் நம்ம வேலை செஞ்சுட்டோம் இன்னைக்கு இருக்கிற சூழலில். அதனால நம்ம அதை 3 தொகுதியாக பிரிச்சுக்கிறோம். 100 வாக்ககம் ஒரு தொகுதி, 100 வாக்ககம் ஒரு தொகுதி, 100 வாக்ககம் ஒரு தொகுதி. அப்படிங்கும்போது எளிய சுமை, இனிதான பயணம் பிரித்து வேலை செய்யுது. அதான் இப்போ திட்டம். இப்போ அதுக்கு தான் இப்போ அதை பிரித்து கட்டுறோம். நன்கு கட்டமைக்கப்பட்ட கட்சிகள் அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிரிச்சுன்னா எத்தனை காலமாக அதிகாரத்தில் இருந்தவங்க ஒரு கோட்டை போல் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே புகுந்து நம்ம வரணும்னா நிறைய ஒரு வலிமையான படையை உருவாக்கணும். அந்த வேலை தான் இப்போ நடக்குது. ஏன்னா எங்களுக்கு இன்னும் சரியாக 10 மாதம் தான் இருக்குது. மொத்தமாகவே 17 மாதம் இருக்குது வாகனம் இருக்குது. இப்போ இந்த கடைசி 6 மாதம் உங்களுக்கு தேர்தல் களமாயிடும். அதில் ஒன்றும் வேலை செய்ய முடியாது. இது இந்த 10 மாதத்தை பயன்படுத்தி வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். பிரிவு எப்படி ஏற்படும்? பிரிவு எப்படி? என்னை 2ஆக வெட்டி பழக்க தெரியல. கட்சியில் நீங்கள்
இந்த கட்சியில் ஈடுபாட்டோட இப்போ நம்ம எதிர்பார்க்குறபடி வேலை செஞ்சிருந்தா ஏன் வெளியில் போகணும்? அது பேச்சு கிடையாது. கட்சியில் இருந்தவங்க வெளியில் போகணும், கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்க தான் போகிறாங்க. அதுக்கு பேச்சு கிடையாது. அது போய் பேசிட்டு கொண்டிருக்கோம். வேணும்னா விளக்கம் கேட்கலாம், வேணாம்னா விலைக்கு தான் வைக்கணும். அது போட்டு பேசிட்டு கொண்டிருக்கு விட்டுருங்க. அது தீர்மானமான்னு பாருங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க முத்தமிழ் முருகனுங்கிறீங்க, முதல் மொழி தமிழுங்கிறீங்க, முதல் மாந்தன் தமிழனுங்கிறீங்க, தமிழ் மொழி நம் மொழின்னு பெருமை இருக்கணும், தமிழனுங்கிற இனப்பெருமை இருக்கணுங்கிறீங்க. ஆனால் எங்கள் இறைக்கு முன்னாடி தமிழில் நன்னீராட்டு இருக்கிறீங்க, குடமுழுக்கு இருக்கிறது இல்லையே, ஏன் அது? அப்புறம் இந்த தீர்மானமெல்லாம் போட்டு என்ன இருக்குது? பாராயணம் அப்படின்னு, அது எந்த மொழி? மனப்படம் தானே, நினைவில் வச்சு பேசுறது தானே. அது ஏன் பாராயணம்னு அங்கேயும் சமஸ்கிருதம் சொல்லி வருது? இதே தமிழ் வளர்க்க நீங்கள் பாடுபடுறதா? அந்த தீர்மானங்கள்லாம் ஏதோ ஒன்று, அது திருமுருக மாநாடு மாதிரி இருந்ததான்னு பாருங்க. அல்ல இட்லி போட்டோம், 50,000 பேருக்கு சோறு போட்டோம், 2 லட்சம் பேருக்கு பஞ்சாமிர்தம் கொடுத்தோம். இதெல்லாமா ஒரு முருகனின் பெருமை? சொல்லுங்க, இதெல்லாமா பெருமை? ஏதோ அது நாம் முதல்ல வேலை பெற்று திருமுருக பெருமிழா ஆரம்பிக்க சொல்லும்போது, காவடி கொடுக்கும்போது என்னை எவ்வளவு இழிவாக பேசுனாங்க எழுதுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப நாள் இல்லையே. இப்போ அவங்க தொட வேண்டிய நிர்பந்தம் ஒன்று. நேற்று ஏதோ முருகன் வந்த மாதிரியும், இவங்க இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாதிரியும், இவ்வளோ காலம் என்ன பண்ணாங்க இந்த முருகனை பார்க்காங்க? இதெல்லாம் தான் இந்த வாக்கு அரசியல், ஓட்டு அரசியல். அது அதை விட்டுருவோம். ஏதோ செய்கிறாங்க, அவங்க செய்யணும். மாணவர்கள்ட்ட இப்போ வந்து கொண்டு போகணும், அந்த கல்லூரி மாணவர்கள்ட்டையும் பள்ளி மாணவர்கள்ட்டையும் கொண்டு போகணும்னு சொல்றாங்க. அதை நீங்க வரவேற்கிறீங்களா? இல்லை வந்து அந்த விமர்சனத்தோட பார்க்குறீங்களா? திருக்குறள் கொண்டு போயிட்டாங்களா? திருக்குறளை கொண்டு போயிட்டாங்களா? கொண்டு போயிட்டாங்களா? சொல்லுங்க, நீங்கள் என்ன படிச்சீங்க? கொண்டு போயிட்டாங்க. எத்தனை? ஒரு 10 குறள் சொல்லுங்க. தப்பு நான் சொல்லிட்டா என்ன பண்ணுங்க? நீங்க தமிழ் படிப்பிக்கிற பள்ளிக்கூடம் சொல்லுங்க. எங்க கொண்டு போயிருக்காங்க? எங்க கொண்டு போயிருக்காங்க சொல்லுங்க. எங்க கொண்டு போயிருக்காங்க? இந்த உலகத்துல நான் இருக்கேன். தமிழ் பாட புத்தகத்துல எத்தனை குறள் படிப்பிக்கிறாங்க? நீங்க யாரு? எந்த இதழ்? எந்த ஊடகம்? அதை என்ன எந்த எழுத்து? இந்தியன் எக்ஸ்பிரஸ். எந்த பள்ளிக்கூடத்துல நீங்க தமிழ் படிப்பு? அதை பாடத்தை காட்டுங்க, கொஞ்சம் காட்டுங்க எனக்கு பாடத்தை. செய்யுள் பகுதியில எத்தனை குறள் படிக்கிறீங்க? 10 குறள். சரி, இது போதுமானது நீங்க நினைக்கிறீங்க? தமிழ் படிப்பிக்கிறதுக்கே பள்ளிக்கூடம் இல்லை, குறளை முழுமையாக கொண்டு போய் சேர்த்ததில்லை. மாணவர்களுக்கு நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் 2 ஆண்டு காலம் ஆட்சி இருக்கு. இப்போ இது எப்போ படிப்பிச்சு எங்கே போய் வச்சு ஒப்பிப்பீங்க? எங்கள் பிள்ளை கந்த சஷ்டி கவசத்தை படிச்சிருக்கு, கோயில் கருவறைகளிலிருந்து பாட வாய்ப்பு இருக்கா? என்னை பார்த்து பேசுங்க. நீங்கள் எல்லாரும் பாட வாய்ப்பு இருக்கா? அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம்னு நீங்கள் ஆயிட்டாங்களா? அது ஒன்றுமே சொல்லாத பினராயி விஜயன் ஆக்குனாரு. நீங்கள் சொன்னீங்க அது பெரியார் விரல் பிடிச்சி நடந்தோம், பேரறிஞர் அண்ணாகிட்ட பயின்றோம், நாங்கள் தான் சமூக நீதி காத்தோம், முற்போக்கு எல்லாம் பேசுனீங்க. அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் அப்படி சட்டம் ஏற்றுனீங்க. செயல்படுத்த முடிஞ்சதா? செயல்பட்டுதா? அனைத்து சாதிங்கிற அர்ச்சகராகிறதில்ல. அர்ச்சனை தமிழில் இருக்கணும், அன்னை மொழியில் அன்னை தமிழில் வழிபாடு இருக்கணும், அர்ச்சனை இருக்கணும். அதானே இங்கே ஆட்சியாளர்கள் தான் முட்டுக்கட்டைன்னு. நீங்க வந்தீங்க, வரும்போது என்ன பேசி வந்தீங்க? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு பேசி வந்தீங்களா? இல்லை, வந்தியலா இல்லையா? வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது தமிழ்னு முழக்கம் வச்சீங்களா இல்லையா? இப்ப வீழ்வது தமிழா இருக்குதா இல்ல வாழ்வது நீங்களா இருக்கீங்களா? எங்க இருக்கு தமிழ்? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னா வழிபாட்டுல தமிழ் இருக்கா? இல்லாம இருந்ததுக்கு யார் வேணாலும் காரணமா இருக்காங்க. நீங்க வந்த பிறகு ஏன் அதை மாத்தல?
ஏன் கொண்டு வரல? இல்லாம ஆக்கி வச்சுதான் ஆக்கி வச்சுனா அதான் ஆக்கிட்டானே. நீ தான் வந்துட்டியே, அதை சொல்லி தானே வந்த. அவன் வச்சிருக்கான், நான் வந்து மாத்திடுவேன் அப்படி சொல்லி தானே ஓட்டு வாங்கினேன். யார் சார் செஞ்சிருந்தாங்கன்னு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. யார் செஞ்சது? யார் செஞ்சது? தமிழில் வழிபட்டு கொண்டிருந்தார்கள். விஜயநகர பேரரசு வந்து எங்கள் ஓதுவார்கள் புலிப்பாணி சித்தர்களை எங்கள் தொன்று தொட்ட எங்கள் வழிபாட்டு மரபின் நாவிதர், வண்ணார், குயவர் எங்காளுக்கு தான் உள்ள இருந்து வழிபட்டு இருந்தான். அவனை புலிப்பாணி சித்தர் இருந்தான் பழனியில், அவனை தூக்கி விட்டுட்டு நீங்க தெலுங்கு பிராமணர்கள் உள்ள வண்டி வச்சது யாரு? ராமசுப்பையர் காலத்துல தானே வச்சீங்க. நீங்க விஜயநகர பேரரசு வந்த பிறகு தானே நீங்க தானே கொண்டு வந்தீங்க. ஆரியர்கள் வந்தார்கள் நீங்க. ஆரியர்கள் உள்ள நீங்க அறநிலைத்துறை ஆற்றிருக்கு, அதிகாரத்துக்கு இருக்கு. அறநிலைத்துறை தானே அவங்களை பணியமர்த்தது. பணியமர்த்துறது யாருங்க? நீங்க தானே போடுறீங்க. புரியலையா? கோயில் குறுக்களை பணியமர்த்துறது யாரு? அவங்களே உள்ள போய் புகுந்துக்கிறாங்களா? அறநிலைத்துறைக்கும் கோயிலில் இருக்கிற குருமார்களுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? இல்லை போனா போகுதுன்னு ஓகேங்க. இது புரியலைன்னா என்ன பண்ணுங்க? ஒரு கர்மமும் கிடையாது. அவருக்கு ஏதோ தோணுது, அவர் ஏதோ பேசிட்டு எழுதிட்டு இருக்காரு. முதல்ல நான் என்ன வேலை செய்யறேன், அவர் என்ன வேலை செய்யறாரு அவரவருக்கு அறிக்குதுன்னா அவங்கவுங்க முதுவை தான் செய்யணும். அடுத்தவங்களுக்கு போய் செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க என்னை பிச்சைக்காரன்லாம் சொல்லணும். நீங்க இங்க திருச்சியில எஸ்பி, உங்க மனைவி புதுக்கோட்டையில எஸ்பி. என்ன இன்ஃபுளுன்ஸ்ல நீங்க வந்தீங்க ரெண்டு பேரும் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்? சொல்லுங்க, பதில் தான் உங்ககிட்ட. நான் பிச்சை எடுத்து கட்சி எழுதுறேன், திறன் வச்சுருக்கேன். திருட்டு ரயில் ஏறி வந்தவருக்கு கூட வேலை செய்கிறேன்னு நீங்கள் இத்தனை லட்சம் கோடி எப்படி வந்துச்சு? ஒரு தொகுதிக்கு 50 கோடி 60 கோடி செலவழிக்கிற அளவுக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சு? சொல்லுங்கள், எங்கேருந்து வந்துச்சு? என்கிட்ட காசு இல்லை, மக்கள்கிட்ட கையெழுந்துறேன், பிச்சை எடுக்கிறேன். பிச்சைன்னு வச்சுக்க எடுக்கிறேன். நீ உங்கள் அப்பாவும் போட்டியில் உங்கள் வீட்டில் முட்டிக்கால் போட்டு தட்டி எழுந்துருந்தேன்னா இதெல்லாம் கொழுப்பு தானே. படித்தா ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் வேலை பாரு. என் காசுலையும் தான் சம்பளம் வாங்குற. நீ ஒழுங்காக வேலை பார்க்கணும். அதை விட்டு திமுக வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் ஐடிவிங்களை ஜாயின் பண்ணிக்க. சும்மா போட்டு தேவையில்லாமல் என் மனைவி எழுதுறாங்கன்னா எங்களையெல்லாம் கொஞ்சிறாங்களா? அப்படியே கும்பிடுறாங்களா கோயிலில் வச்சு? எங்கள் குடும்பத்தையும் தான் எல்லாம் எழுதுறான் போகிறான். ஏன்னா இப்படி நீ யாருக்கு வேலை செய்யறியோ அவனே எழுதி இந்த 2 பேர் கடையில் பிரச்சனை இருக்கிறத நீங்கள் எல்லாம் இப்போ கேள்வி எழுதுவீங்கல்ல, அதை ரசிப்பான். அதுதானே என்னை அவமதிக்கணும். நான் பெண்களை மதிக்காதவன், இழிவாழுகிறவன், போலீஸ்காரர் குடும்பத்தை பாருங்கள் இப்படி எழுதுகிறாருன்னு. என் குடும்பத்தை எழுதுனதுன்னா நீங்கள் ஒரு தடவை போடுங்களேன், எடுத்து அனுப்பட்டா எப்படி பார்க்கட்டா? அதெல்லாம் அவரவருக்கு வலிச்சாத்தான் தெரியுது. எங்கள் பிள்ளைகள் எழுத மாட்டார்கள். எழுதுனவங்கள நான் ஒன்று கேட்குறேன், எங்கே குற்றம் நடந்தாலும் இங்கே கூட்டிகிட்டு வந்து நடவடிக்கை எடுக்க நீங்கள். கன்னியாகுமரியில் ஒரு பேச்சு பேசினார் துறைமுக. அங்கே இந்த இவர் இருக்க இடத்துல தான் காவல்துறை இருக்கா, வேற இந்த இடத்துல இது வரைக்கும் எங்கேயுமே காவல்துறை இல்லையா? அங்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது. நேராக திருவள்ளூருக்கு கூட்டிகிட்டு வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளி குண்டாஸ் போடுவேன். அப்படிதானே? இவர் பாடினது விற்கிற வண்டியில் விழுப்புரத்தில் எஸ்பி இருக்காரா இல்லையா? இங்கேருந்து தென்காசி போய் கைது பண்ணி இங்கே வந்து கைது பண்ணி எஃப்ஐஆர் போட்டு உள்ள போடுறது காரணம் என்ன? பாட்டு என்ன? கள்ளத்தனம் செய்யும் காதலன் கருணாநிதி, அதான பாட்டு. இந்த பாட்டு நான் எழுதுனேன்னா இல்லை துரைமுருகன் மெட்டமைச்சாரா? அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவங்க எழுதி பாடின பாட்டு, எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு. அப்போ ஐயா கருணாநிதி இருந்தார்ல, அவர் காதில் விழுந்துச்சா இல்லை இல்லையா? இன்னைக்கு முதலமைச்சராக ஐயா ஸ்டாலின் அதை கேட்டாரா இல்லையா? வக்கடத்து வாங்கி பேசுகிற வாடகை வாய்கள்லாம் அன்னைக்கு வாயில் புண்ணு இருந்துச்சா இல்லை பூட்டு போட்டுருந்தீங்களா? நாங்கள் பாடினவொன்னே உங்களுக்கு அது ஐயோ பாடிட்டாருன்னு. சரி பாடிட்டோம். இப்போ நீங்கள் வழக்கு போட்டு அது பாடின இடத்துல அந்த விக்கிரவாண்டிகளுக்கு விழுப்புரம் எஸ்பி போட்டிருந்தா அது முடிஞ்சிடுச்சு. இங்கே தூக்கிட்டு வந்து போட்டு சரி உங்கள் குடும்பத்தை எழுதிட்டான்னு சும்மா யாராவது எழுதுவானா? என்னையும் எங்கள் அம்மா எழுதுறா, என் மனைவி எழுதுறா, அவன் கோபத்தில் இவனை எழுதிட்டானே வச்சுக்கோங்க. இத்தனை இவ்வளவு தொண்டர்கள் இருக்கிற இடத்துல இவ்வளவு என் கட்சி பிள்ளைகள் எல்லாரும் எழுதிக்கிட்டு இருக்கானே, யாராவது எழுதிட்டானே வச்சுக்கோங்க.
அங்கே விருதுநகரில் எழுதினவனுக்கு அங்கே காவல்துறை இருக்கா இல்லையா? அங்கே எஸ்பி டிஎஸ்பி இருக்காங்களா இல்லையா? ஏன் இங்கே தூக்கிட்டு வந்து கண்ணை கட்டிட்டு அடிச்சிங்க? சென்னையிலேருந்து ஒருத்தர் எழுதினவனுக்கு சென்னையில் போலீஸே இல்லையா? இங்கே எதுக்கு தூக்கிட்டு வந்து அடிக்கணும்? இப்போ தனி ராஜ்யம். துரைமுருகனை கைது பண்ணீங்க 2 முறையும் அவன் கைது பண்ண செல்போனை பறிச்சு செல்போனுக்குள்ள இருக்கிற உரையாடலை எடுத்து வெளியிட வேண்டிய தேவையில்லை. என்னையே 6 முறை கைது பண்ணி 5-6 முறை சிறைபிடிச்சிருக்காங்க. எடுத்தவொடனே காவலர்கள் இந்த அலைபேசி இப்போ இந்த மோதிரம் போட்டிருக்கேன்னா இது யார்கிட்ட கொடுக்கணும்னு கேட்பாங்க. அம்மாட்ட கொடுத்துருங்க, தங்கச்சிட்டு கொடுத்துருங்க, தம்பிட்டும் ஒப்படைப்பாங்க. அருணாக்குடி வரைக்கும் எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த செல்ஃபோனை நீங்கள் எடுத்து நோண்ட வேண்டியது தான் போலீஸ் வேலைக்கு. அதை எடுத்து பாருங்கள், காளியம்மா பற்றி பேசி காப்பாங்க, பாருங்கள் இவரை பற்றி பேசிக்காரு. இது போலீஸ்காரன் வேலை இல்லையே, இது கட்சிக்காரன் வேலை. அப்படியே நீங்கள் எடுத்து நீங்கள் தான் வச்சுக்கணும். நீ திமுக ஐடி விங்க்கு எப்படி போகுது? எப்படி போகுது இந்த குரல்? எப்படி போகுது? இப்போ யாருக்கு வேலை செய்கிறீங்க நீங்கள்? அதுக்கு வருத்தம் தெரிவிச்சல நான் அப்படி செஞ்சுருக்கணும். என்னையே பொது வழியில் அசிங்கப்படுத்தி நான் 15 நாள் இல்லை ஊரில் இல்லை வேறு ஊருக்கு போயிட்டேன். என்ன என்னை பற்றி தானே பேசியிருந்தீங்க எல்லாரும். ஒரு ஆடியோ வந்துருச்சு. அதனால தான் தக்காளி விலை ஏறிச்சு, பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சு, மின் கட்டணம் உயர்ந்துருச்சுங்கிற மாதிரியே எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க. எல்லாரும் தான் பேசிட்டு இருந்தீங்க. அவருக்கு என்ன அது அநாகரிகமான செயல். ஒருத்தனுடைய ஃபோனை எடுத்து அதில் என்னமா பேசியிருப்பாங்க அவன் கட்சிக்காரன், 1000 கட்சிக்குள்ளே பேசி அதை எடுத்து இருக்கா வெளியிட்டாங்க. ஒருத்தன் கேட்கல. இவர் நேர்மை, இவர் ஒழுக்கம், அது தப்பு தான் அப்படின்னு சொல்லணும்ல. யாராவது நீங்கள் கண்டிச்சில? என்னை இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, அவர் கேட்டில எதுக்குங்க அந்த வேலையை பண்ணீங்க அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு தலைவருடைய போனை எடுத்து வெளியிடுவோமா? நீங்க தனி மனித சுதந்திரம் பேசுறீங்க, கருத்து சுதந்திரம் பேசுறீங்க. இதை எடுத்துக்கொண்டு வெளியிடுது வெட்டி ஒட்டி. ஒரு பேச்சு பேச முழுசா போடும். முன்ன வெட்டி பின்ன ஒட்டி, அவர்கிட்ட பேசி இவர்கிட்ட பேசி அது எத்தனை பேர் வாழ்க்கையை பாதிச்சிருக்கு. அதுக்கு ஏதாவது வருந்திருக்கீங்களா? வருத்தம் சொல்லியிருக்கீங்களா? அதே நான் உங்க குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு மட்டும் மானம் அபிமானம் தன்மானம் எல்லாம் இருக்கு. எங்க குடும்பத்துல நாங்களே ஈனப்பிறவியில எங்க அத்தலப்பனுக்கெல்லாம் மான மரியாதை கிடையாது. அவரவர் வேலையை அவரவர் செஞ்சா சரி. நான் உனக்கு உன் பிள்ளை உனக்கு பின்னாடி வர்ற உன் சந்ததிக்கும் சேர்த்து அந்த போராடிட்டு நீ கூலிக்கு வேலை செய்யற, சம்பளம் வாங்குற, எனக்கு என்ன இருக்கு? இத்தனை கேள்வி கேட்கிற ஊடக விழா நீங்கெல்லாம் கொள்கை கூலி வாங்குறீங்க, சம்பளம் வாங்குறீங்க. நாங்க கொள்கைக்கு போராடுறவங்க எதுவுமே கிடையாது. எங்களுக்கு நீங்கள்லாம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க. இந்த நிறுவனம் இல்லை, அது சரியில்லைன்னா வேற நிறுவனத்துக்கு போகும். நாங்கள் எங்கே போகிறது? இந்த வேலையை ஏன் செஞ்சேன்னா படம் எடுத்து படைச்சிக்கலாமே. அப்போ இந்த வேலையை ஒருத்தர் செய்ய வேண்டியது இருக்கு. நீங்கள் முருகனுக்கு மாநாடு நான் இல்லைன்னா உங்கள் எல்லாரும் மனசாட்டு சொல்லுங்க. நான் இல்லை, நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா அந்த மாநாடு? சொல்லுங்கய்யா. இதுக்கு முன்னாடி எங்கே போனீங்க? பெண் காவலர்களுக்கு கற்பமாக இருக்கிற போது ஓராண்டு விடுமுறை. இதை முதலாக கொண்டு சொன்னது யாரு? நான் தான் 2016. நிர்வாகம் என்ன நடக்குது இதெல்லாம் கேட்க மாட்டீங்க. டிஎன்பிசியில் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் சைலேந்தர் பாபுக்கு இல்லாத தகுதி இந்த பிரபாகருக்கு என்ன வந்துச்சு? 2 முறை தமிழ்நாடு அரசு பரிந்துரைச்சதுல இப்ப கையெழுத்து ஏற்காத ஆரன்றி. இந்த பிரபாகருங்கிறது சைலேந்தர் பாபு தமிழன், இவர் தமிழர் இல்லை. ஏற்கனவே தமிழனுக்கு இங்கே வேலை வாய்ப்புல ஒன்றும் இல்லை, முட்டை. இதில் தேர்வாணையத்தில் ஒரு பிரபாகரன் ஒரு தெலுங்கரை கொண்டு போட்டால் என்ன வேலை வாய்ப்பு எனக்கு வரும்? அப்போ அவரை சைலேந்திர பாபா நிராகரிச்சிருந்த ஆளுநர் இவருக்கு இது கையெழுத்து போட்டார். ஏன்னா இவர் கோவையில் அண்ணாமலைக்கு ஆதரவா வேலை செஞ்சார். மறுக்க முடியுமா நீங்க? இந்த பிரபாகர் டிஎன்பிசியில் தலைவராக போட்டது இந்த பிரபாகர் இதே கோயம்புத்தூர்ல பிஜேபி ஆதரிச்சு வேலை செஞ்சாரா இல்லையா? அதுக்கு பரிசான இது. எனக்கு என்ன வேலை கிடைக்கும், என் பிள்ளைகளுக்கு என்ன வேலை கிடைக்கும்? அப்போ இது யார் மாநிலம்? இடஒதுக்கீடுங்கிறீங்க. ஐயா நீங்க கவனிங்க, பாரதிய ஜனதாவில் 18 பேருக்கு மேல போட்டிட்டாங்கல்ல, கூட்டணி விடுங்க, 18 பேர் போட்டிட்டாங்க. அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் தோத்து போனார், அம்மா தமிழிசை தோத்து போனாங்க, தம்பி அண்ணாமலை தோத்து போனார், கேபி ராமலிங்கம் தோத்து போனார், எங்க மாமா நயனார் நாயந்திரன் தோத்து போனார். இத்தனை பேர் பெரிய தலைவர்கள்லாம் தோற்றுட்டாங்கல்ல. அவங்க எல்லாம் ஒருத்தருக்கு இணையமைச்சருக்கு தகுதி இல்லையா? திருப்பி எல்முருகனுக்கு தான் கொடுக்கணுமா? உங்களுக்கு வலிக்கல, எனக்கு வலிக்கும்ல. இந்த வேலையை செய்யறவனுக்கு ஏன் என் இனம் நிராகரிக்கப்படுது? ஏற்கனவே ஒரு முறை கொடுத்துருக்கீங்க, தோற்ற பிறகு தான் அவருக்கு மாநிலங்களை உறுப்பினராக்கி அவரை கொடுத்தீங்க. திருப்பி இதுல ஒரு மாமா நயனார் கொடுத்துருக்கலாம், இல்லை அம்மா தமிழிசை கொடுத்துருக்கலாம். அதுக்காக தான் அவங்க அந்த ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்து தேர்தலை போட்டியிட சொன்னீங்க, போட்டிட்டாங்க. அதை கொடுத்துருக்கலாம். இல்லை அவர் தம்பி எல்முருகனுக்கு கொடுங்க. கூடுதலா இதுல யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்காங்கல்ல.
எந்த வழி நியாயம்னு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க, சரி கொடுங்க. எங்களை கல்லர் மறவர் எம்பிசியில் இருக்குது, கல்லருக்கு எவ்வளவு உள்ஒதுக்கீடு ஒதுக்கிட்டீங்களா? கல்லருக்கு அதில் எவ்வளவு, மறவருக்கு எவ்வளவு? எஸ்சி எஸ்டியில் 18 விழுக்காட்டில் 3 விழுக்காடு அருந்ததிக்கு ஒதுக்கிட்டீங்க, சரி ஒதுக்கிட்டீங்க. அதில் தேவேந்தரன்னு இருக்கோம் நாங்கள், தேவேந்தரர். அதில் காலாடி இருக்குது, குடும்பம் இருக்கிறது, இந்த இந்த இதெல்லாம் இருக்குது. இதுக்குள்ளே எவ்வளவு ஒவ்வொருத்தருக்கு இது குடும்பருக்கு இவ்வளவு, காலாடிக்கு இவ்வளவு, அப்படி பிரிச்சிருக்கா? பறையரில் 72 பிரிவு இருக்கோம் நாங்கள். வள்ளுவர் இருக்கும், அது இருக்கும், ஏகப்பட்டது இருக்கு. இதில் யாராருக்கு எவ்வளவு? என்ன நீங்கள் இது இதில் எந்த இந்தியாவில் எந்த மாநிலத்தில் உள்ஒதுக்கீடு இருக்கு? சரி, எனக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தா இதே எஸ்சி எஸ்டியில் ஆந்திராவில் எனக்கு எவ்வளவு? மகாராஷ்டிரா 36 லட்சம் பேர் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு எவ்வளவு? கர்நாடகாவில் 1.25 கோடி பேர் இருக்கோம், இதே எஸ்சி எஸ்டியில் எனக்கு எவ்வளவு? அது ஏன் என்னையே பார்த்தா மட்டும் உங்களுக்கு ஒரு கேனப்பை எரிச்சவா பைய மாதிரி வச்சிருக்கு? அவரவர் லட்டு உருட்டி தனியாக வச்சுப்பீங்க, ஏன் லட்டை எல்லாரும் நொறுக்கி சாப்பிடுவீங்க, அப்படித்தானே? எவ்வளோ பெரிய சிக்கலை எதிர்கொண்டு போயிட்டு இருக்கா நீங்கள். இவர் வந்து குறுக்க ஓடிக்கிட்டு இருந்தா அப்படி. அப்போ என்ன தம்பி வருத்தப்படாத வாழ் தம்பி, அங்கே ஓரமாக போய் விளையாடுங்க தம்பின்னு தான் சொல்ல வேண்டியது. கோடி பிரச்சனை கொண்டுட்டு ஓடி அலைகிறோம் நாங்கள். நான் கேட்டது ஐயா சைலேந்திர பாபுக்கு இல்லாத தகுதி இந்த பிரபாகருக்கு எப்படி வந்தது? ஒரே கேள்வி அதான். இதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? முதலமைச்சரா இல்லை யாரு சொல்லுங்க? யார் சொல்லுவார்? அப்ப பரிந்துரை பண்றீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், சைலேந்திர பாபை நிராகரிக்க வேண்டிய தேவையில்லை. எதுல குவாலிபிகேஷன்? என்னங்க சாதனை பண்ணிட்டாங்கண்ணே, அண்ணன் பண்ணிட்டாங்கண்ணே, கொலை பண்ணிட்டான் அப்படிங்கண்ணா பண்ணிட்டானே. இப்ப என்னென்ன பண்றது? அடக்கம் பண்ணி புதைக்கிறதா கொல்லி வைக்கிறதான்னு பார்ப்போம். இப்படியா பேச்சு? எதுக்கு நிராகரிச்ச? ஒரு தமிழன் எதுக்கு நிராகரிச்ச நீ? இப்ப விடுதலையில தலையங்க வருதுங்க. ஐயா வீரமணி அவர்கள் எழுதுறாங்க. நீங்க ஐயா இன்னைக்கு கமிஷனர் அருண் அவர்கள், அம்மா அமுதா ஐஏஎஸ் அவர்கள், இன்னைக்கு தலைமைச் செயலர் ஐயா முருகானந்தம் அவர்கள், இவங்கெல்லாம் ஆதி தமிழ் குடிகள், ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகம். அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு இந்த உயர்ந்த பதவி வந்திருக்குன்னா அது திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்த சமூக நீதின்றீங்க. கொஞ்சம் இதுக்கு முன்னாடி தமிழக தலைமைச் செயலராக இருந்தவர், டிஜிபியாக இருந்தது, ஐபியாக இருந்தவர்லாம் யாருங்க? அவங்கெல்லாம் யாரு? இப்போ இதுக்கு முன்னாடி தலைமைச் செயலர் இருந்தவர் யாரு? அவங்க எந்த நீதியில் வந்தாங்க இந்த பொறுப்புக்கு? அதான் தேர்தல் அரசியல், மக்கள் அரசியலை பற்றி கவலைப்படுறதில்லை, கட்சி அரசியல், தேர்தல் அரசியல். சைலேந்திர பாபுக்கு இல்லாத தகுதி இந்த பிரபாகருக்கு இது இருக்குது, இந்த தகுதி இருக்குதுன்னு சொல்லுங்க, நம்ம விட்டுடலாம். சொல்லுங்க, விட்டுடலாம். நீங்க சொல்லுங்க. சைலேந்திர பாபு நீங்க இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் சிறை அந்த அதிகாரிகள் எல்லாருக்கும் பணி அனுபவத்தின் அடிப்படையில் மூப்பு கொடுத்தவர், பதவி உயர்வு கொடுத்தவர். பணியின மாற்றம் கூட இப்ப நீண்ட காலமா இவர் இந்த பணியில் இருக்கிறாரு, இது அவர் வேலை எப்படி செஞ்சார் அதை வச்சு கொடுத்தவர். அதுக்காக பணியிட மாற்றத்திற்கோ பணி உயர்வுக்கோ பணம் எதுவுமே வாங்கினதில்லை. அப்படி வேலை செஞ்ச ஒருவரை நீங்க எதுக்கு அவருக்கு? தமிழ்நாடு அரசு பரிந்துரைக்குது, ஒரு முறைக்கு இருமுறை பரிந்துரைக்கும் போது RN ரவி நிராகரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? எந்த அப்ஜெக்ஷன் இல்லாம உடனே இந்த பிரபாகருக்கு கையெழுத்திட்டு அனுமதிக்க வேண்டிய அவசியம் என்ன வருது? இப்ப இந்த மாநிலத்தை ஆள்றது பிஜேபியா திமுகவா? திமுகவோட கூட்டணி கிடையாதுங்கிறது சரிதானே. அது கூட்டணி வைக்கணும், ஒரே கட்சி தான் ரெண்டும். அதை போய் எது கூட்டணி வைக்கணும்? எது கூட்டணி வைக்கணும்? 100 விழுக்காடு இருந்து RSS பிஜேபி, 90 விழுக்காடு இருந்து திமுக. 90 விழுக்காடு என் கட்சியில் இருந்துதான்னு சொன்னது நான் இல்லையே, தலைவரே சொல்றாரு, கட்சியின் தலைவரே சொல்றாரு. நீங்க கேட்டிருக்கீங்களா? இல்லை எடுத்து காட்டுங்க. அப்புறம் அழுக்கா இருக்கு, அதனால செலவு போட்டு எழுதுறோம். இப்போ உங்களால அந்த செலவை செய்ய முடியல, உங்களால செய்ய முடியல. நீங்களும் பேசுங்க, நானும் பேசுறேன். இளைஞன் ஏதென்ஸ் நகர்லே இளைஞர்களே அப்படின்னு சாக்ரட்டிஸ் பேசும்போது ஓடனா அவர் பேசுனா ஓடணும். நீங்க பேசுங்க.
யாரும் அந்த கட்சிக்கு போகாதீங்க, என் கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிடு. நீங்கள் தாங்க முழு அதிகாரத்தில் இருக்கிறீங்க, முழு வலிமையில் இருக்கிறீங்க. 90 விழுக்காடு நீங்கள் எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்கிறீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. அப்புறம் இளைஞன் மூளைச்சலவை செய்கிறேன்னா அப்போ எப்படி? உங்களால் முடியல, ஒத்துக்குறீங்க. அப்போ அது தனித்து போட்டியதுக்கு தான் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டீங்க. ஏற்கனவே 50-60 தொகுதியில் வேட்பாளர் போட்டுட்டோம், இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதே 117 பெண்கள் 117 ஆண்கள் கொடுப்போம், நிறைய புதியவர்கள் கொடுப்போம், இளைஞர்களுக்கு கொடுப்போம். நாங்கள் கூப்பிட்றதுக்கு கூப்பிட்றதுலாம் இல்லை. அண்ணனும் தம்பியும் அவரும் ஒரு நோக்கத்துக்காக வர்றாரு, நானும் அதே நோக்கத்தில் நிற்கிறேன். அது சேர்றதா இல்லையாங்கிறது காலம் தீர்மானிக்கணும். இப்போ நான் சொல்ல முடியாதுல்ல, அது என் தம்பி தானே முடிவு எடுக்கணும். நான் எங்கள் அண்ணன் கூட கூட்டணி வைக்கிறேன்னா இல்லைன்னா அவர் தான் முடிவு எடுக்கணும். அப்போ நம்ம போய் பேச முடியாதுல்ல. இப்போ இது என்னது இருக்குன்னா, இந்த புரணி பேசுவோம்ல, அவ அந்த வீட்டில் என்ன நடக்குது தெரியுமா, இந்த வீட்டில் என்ன நடக்குது தெரியுமா, ஏதோ ஆகிறத பேசுங்க. அது பேசத்தான் செய்வாங்க. கட்சினா ஒரு இப்படி கூட்டணி அமையுமோ, அப்படி ஏற்பட வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு பேசுறது தான். ஏதாவது உறுதி செய்யப்பட்டிருக்கான்னு பாருங்க. அதுக்கு நாட்கள் இருக்கு. 2025 அப்புறம் தான் யார் யாரோட போகிறா என்ன பேசுகிறான்னு தெரியும். எங்களுக்கு ஒரு தனித்த கனவு இருக்குது, என் நாட்டை எப்படி ஆட்சி செய்யணும்னு இருக்குது. அது நீண்ட காலமாக எங்கள் முன்னோர்கள் சுமந்த கனவு தான். இப்போ அதுபடி பார்த்தா நம்ம யாரோடும் சேர்ந்து செய்ய முடியாது. எங்கள் கோட்பாடு எங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் வரணும். அப்படி வராத போது அது கஷ்டம். எங்களை மதித்து வாக்கு செலுத்துகிறாங்கன்னா இந்த பிள்ளைங்க தனித்து நின்று யாரோடும் சேராமல் நோட்டுக்கும் சீட்டுக்கும் போகாமல் நின்று போட்டிடுவாங்கங்கிறதுனால தான் மதித்து வாக்கு செலுத்துகிறாங்க. அப்போ திருப்பி அந்த வேலையை நம்ம செய்ய முடியாது. யோசிக்கணும், நிறைய யோசிக்கணும். அது காலம் இருக்குது. இல்லை அது எப்போவுமே இப்போ எனக்கு தகுந்து நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அப்படி இருக்கணும். தம்பி அவருக்கு தனித்த முடிவெடுக்கிற ஆற்றல் இருக்குது. அவர் தான் முடிவெடுக்கணும். தம்பி அவர் முடிவெடுப்பார், என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். நம்ம போய் அது தேவையில்லாத இருக்கும். தம்பிக்கு அவர் அண்ணன் என்ன சொல்லணுமோ அது சொல்லிட்டோம். தொடங்கிறது எளிது, தொடர்ந்து களத்தில் நிற்கணும். அதுதான் இங்கே தேவைப்படுது. எதுவுமே தொடங்கினவொடனே வெற்றி பெற்றதா இல்லை, தொடர்ந்து நின்று சண்டை செய்யணும். அது தம்பிக்கு ஒரு அண்ணன் என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லியாச்சு. அதை உங்ககிட்ட சொல்லணும்னா எனக்கு என் தம்பிக்கு உள்ளதுன்னு அது ஆகாதுல்ல, அது சரியாக வராது. பல எதிர்ப்பு இல்லை, நான் எதிர்த்தேன். அதுக்கு எனக்கு அதே மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தாங்க. இந்த வாட்டியும் எதிர்க்கிறோம். இப்போ நம்ம உங்களுக்கு ஒன்று கேட்குறோம், நீங்கள் கார் பந்தயங்கிறது அவ்வளவு அவசியமா? சதுரங்க விளையாட்டு போட்டி நடத்துனீங்க, அதனால என்ன நடந்திருக்கு? விளையாட்டு போட்டிகள் சரி, நீங்கள் இப்போ நம்ம சிற்றூர்களில் இருக்கிற நம்ம பிள்ளைகள் நம்ம நல்ல உணவு, ஊட்டமான உணவு இல்லை, விளையாடுறதுக்கு பயிற்சி எடுக்க திடல் இல்லை, அவங்களை தேர்வு செய்து அந்த ஆற்றலாளர்களை கொண்டு வந்து அவர்களை படிக்க வச்சு அவர்களுக்கு உரிய உணவு கொடுத்து நல்ல பயிற்சியாளர்கிட்ட சேர்த்து விட்டு தனித்திறன் ஆற்றலோ அது கூட்டு விளையாட்டுகளோ குழு விளையாட்டோ அதில் ஈடுபடுத்தி கொண்டு வர்றது சரி. அதை விட்டுட்டு இப்போ இந்த கார் ரேஸில் கார் ஓட்ட போகிறதுல இந்த நம்மள யாராவது இருக்கீங்களா? நமக்கு இல்லை. இந்த சதுரங்க விளையாட்டு பார்த்தீங்க நீங்கள், அதனால் என்ன நடந்திருக்கு, அதுக்கு எவ்வளவு செலவு? இப்போ இந்த கார் பந்தயம் பார்த்தீங்கன்னா, கார் பந்தயம் நடத்துறதுக்குன்னு சோழாவரத்தில் ஒரு ரேஸ் கோர்ஸ் இருக்குது, ஒரு விளையாட்டு மைதானம் இருக்குது, அங்கே நடத்தலாம். மிக முக்கியமான சாலையில் மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு சாலையில் போய் அதுக்கு தடுப்பு பல இதுக்கு கட்டி கம்பியில் போட்டு கட்டி அதுக்கு பல கோடிகளை செலவு பண்ணி நடத்துறது. நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி நடத்துறீங்க, அதை ஒட்டி ஒட்டி இருக்கிற குடிசையில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த குடிசையில் வாழ்கிற மக்களுக்கான அடிப்படை தேவை இருக்கா? அந்த குடிசைகளை ஒரு தரமான வீடாக கட்டி கொடுக்க மாற்றி ஏதாவது திட்டம் இருக்கா? அதை விட்டுட்டு 50-60 கோடி செலவழித்து நான் பந்தயம் வைக்கிறேன், அது தெரியுது மக்களுக்கு போக்குவரத்துக்கு இடையூறு. அவ்வளவு அவசியமாக அந்த கார் பந்தத்தை நடத்த வேண்டிய தேவை என்ன வருது? இது யாருடைய விருப்பம்? உங்களுக்கு பதவி பணம் அதில் நீங்கள் பொழுதுபோக்கணும்னா அந்த பக்கம் போய் ஓட்டுங்க. மக்கள் போக்குவரத்துக்கு பயன்படுத்துகிற பொது சாலைகள், அதுலேயும் உங்களுக்கு தெரியும், அங்கே தான் தலைமைச் செயலகம் இருக்குது, பெரிய அரசு மருத்துவமனை இருக்குது, அந்த சாலையில் போய் ஓட்டணுங்கிறது என்ன? எப்படி பயணம் சிறக்க வாழ்த்துக்கள், அவ்வளோதான், வேணும்னு சொல்ல முடியும். அவர்
ஆட்சியை கேட்டிருக்கேன், எனக்கு வரும். இல்லைன்னா அவங்க விளக்கம் சொல்லணும். அதனால் அவங்க வாய் வார்த்தையை வச்சு வளர்த்து கொடுப்பேன். நான் உங்ககிட்ட கேட்குறேன், 10 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்திருக்கோன்றீங்க. நீங்கள் வந்திருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? 10 லட்சம் கோடி வந்திருக்கா? 9 லட்சம் கோடி கடன் இருக்கு. 10 லட்சம் கோடி வந்தால் ஏன் மின் கட்டணத்தை 3 ஆண்டுகளை 3 முறை உயர்த்துறீங்க? சொல்லுங்கள். மின்சாரம் மிக அத்தியாவசியம். வசதியானவனுக்கு அந்த கட்டண உயர்வு பெருசாக இருக்காது. ஒரு அடித்தட்டு மக்கள், கீழே இருக்கிற மக்கள், மிக வருவாய் குறைவாக இருக்கிற மக்களுக்கும் அதே கட்டணம் தான். அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லுங்கள். 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகிற ஆத்தாப்பத்தாளுக்கும் அதே மின் கட்டணம் தான். அவன் என்ன பண்ணுவான்? 10 லட்சம் கோடி 31 லட்சம் பேருக்கு வேலை. நம்பும்படியா இருக்கா? 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துக்கோங்கிறாங்க. இது எங்கேயாவது நடந்ததுக்கான அறிகுறி இருக்கா? நீங்க சாதாரண ஒன்னையே ஒரு ரூபாய் கொடுத்துட்டு 100 ரூபாய்க்கு விளம்பரம் செய்யறீங்க. நீங்க 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருந்தா நீங்க எந்த அளவுக்கு விளம்பரம் செஞ்சு எவ்வளவு பெரிய நிகழ்ச்சிகளை வச்சு மக்களுக்கு படம் போட்டு காட்டியிருப்பீங்க. நீங்க போகிற போக்கில் பொய்ய சொல்லிட்டு போறீங்க. 10 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்துட்டோம், 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோம். பணியாரமா மழை பெய்யுங்கிற மாதிரி இருக்குது. பணியாரமாவே பெஞ்சிரும்டா மழை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பொறுப்புள்ள ஒரு தலைவர், முதல்வர், ஒரு பொறுப்புள்ள தொழில்துறை அமைச்சர் பேசுகிற பேச்சு இல்லை. உண்மையே பேசிட்டு போங்க. யாரும் கேட்கல உங்கள்கிட்ட. நீங்களா சொல்லிட்டு போறீங்க. அது சும்மா, அது அவங்களுக்குள்ள நட்பு இருக்கு, சும்மா இருக்குது. நகைச்சுவைக்காக பேசுனதா, இதுக்காக பேசுனதா, அது எனக்கு அப்படி தோணல. இவங்க 2 பேருக்குள்ள இன்னைக்கு அது ஐயா துறைமுருகன் அப்படி எடுத்துக்கிறவர் இல்லை. அதாவது அவ்வளவு மூத்த அமைச்சர் இருக்கும்போது குறிப்பா ஒருத்தர் பேர் சொல்லி சொன்னதுல அவர் காயம்பட்டிருக்கலாம் வெளியே. அவர் அப்படி எடுக்கிறது இல்லை. அதுவும் சும்மா அதே நகைச்சுவை எடுத்துக்கிறீங்களேன். என்ன இருக்குது? இது ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கு கட்சிக்காரங்களாம் இருக்கும்போது இதை போய் ஐயா ரஜினிகாந்த் பேசுவார் நீங்க நினைக்கிறீங்க? அமைச்சரவை மாற்றம் செய்ய முடியல, அதுக்கு நான் அவர் இடையூறா இருக்காரா அப்படி நினைக்கிறீங்களா? எல்லாம் கிடையாது. இப்ப நீங்க 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 நானே கேட்கிறேன், அண்ணா காலத்திலிருந்து இருக்கிறாருல்ல, அவர் இடைக்கால முதல்வராவது ஒரு 2 மாசம் 3 மாசம் அவரை வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐயா கருணாநிதிக்கு எவ்வளவு உண்மையா இருந்தவர், நீண்ட காலமா இருக்கார். எம்ஜிஆர் படிக்க வச்சார் அவர், உங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் தான் படிக்க வச்சார். ஆனா எம்ஜிஆர் கட்சியில இல்லை அவர். எம்ஜிஆரை எதிர்த்து பேசின ஆள்ல அவர், ரகுமான் கான் ஐயா இவங்கெல்லாம் தான் ரொம்ப முக்கியமானவங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவர் அவ்வளோ தூரம் இவருக்கு விசுவாசமாக இருந்தார். இப்போ வெளிநாடு போகும்போது இடைக்கால முதல்வராக அவர் இருந்தார். அந்த 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 மூத்த தலைவனுக்கு ஒரு மரியாதை அப்படி இருக்கும். அதில் அந்த இது கூட உங்கள் மகனுக்கு தான் கொடுப்பீங்கன்னா நீங்கள் எப்படி ஏற்கிறீங்க சொல்லுங்கள்? துணை முதல்வராகவே அந்த ஐயா ஐயா ஒரு வயது முதிர்ப்பு அனுபவம் இருக்குது, அவர் கொடுக்கலாம்ல. பொது மனிதனா நீங்கள் பேசுங்க. ஏன் அந்த வெளிப்பாடாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஏன் இருக்கக்கூடாது? எனக்கே இருக்கு, வெளியிலிருந்து பார்க்குற நமக்கே இருக்கு, எல்லாருக்கும் இருக்கும். அப்போ அவருக்கு இருக்கக்கூடாதுன்னு என்ன இருக்கு? இவ்வளவு பெரிய நாட்டில் இல்லாத துணை முதல்வர் உங்க வீட்டில் தான் இருக்கிறாருன்னு நீங்க தேடிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க இதை வேடிக்காத 2 நாள் பேசுவாங்க, அப்புறம் அவங்களே கட்டிப்பிட்டு ஜாலியாக போயிடுவாங்க. அது ஐயா ரஜினியோடு சொன்னேன். எனக்கு ரொம்ப நாள் நட்பு இருக்குமா, அந்த நட்பு இருக்கு. அது அவர் சொல்லிட்டு போவார்ல, முதல்வர் இருந்தே செயல்படலை. இப்போ இல்லாத யாரை நியமிச்சு எங்க செயல்பட போகுது? மானம் அவருக்கு மட்டும்தான் பட்டா போட்டு கொடுத்துருக்கா, எங்களுக்கெல்லாம் மானம் கிடையாது. விடுங்க தம்பி. அதை அதில் ஒரு இதை நான் ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத சொல்கிறேன். தம்பி, நீ நியமிக்கப்பட்ட தலைவர், நீங்கள் உருவான தலைவர்லாம் உங்கள் கட்சி ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்குது. அது 5 ஆண்டு முழுமையாக ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது முழு வலிமையோடு, அப்போ 2வது முறையும் இருக்கும்போது உங்களை கூட்டிகிட்டு அதில் மாநில தலைவராக நியமிக்கிறாங்க. இந்த முழு அதிகாரம் பல மாநிலங்களை ஆளுகிற ஒரு கட்சி, இந்திய துணைக்கண்டத்தை ஆளுகிற ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல உட்காரும்போது உங்களுக்கு தானா ஒரு மதிப்பு வந்துடும்.
ஆளுகிற கட்சியினுடைய மாநில தலைவர். எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை. சாதாரண தொண்டனா வந்து ஒன்றிய செயலாளராகி, அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராகி, அதுக்கப்புறம் அமைச்சராக இருந்து பல முறை இருந்து அப்படி வந்தவர். அவர் போய் தப்புன்னு தற்கொலை இருக்கிறீன்லாம் பேசிவிடாரு. இங்கே இருக்கிறவன்லே அவர் நல்ல புத்திசாலி தான். ஆமாம், நீங்கள் இங்கே எல்லாம் பேசுனாங்களே, முருக திருவிழா முருக மாநாடுலாம் போட்டாங்கல்ல. தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இருந்ததா? விநாயகர் சதுர்த்திக்கு இருந்தது, சரஸ்வதி பூஜைக்கு இருந்தது, ஆயுத பூஜைக்கு இருந்தது, எல்லாத்துக்கும் இருந்தது. ஆனால் தைப்பூசத்துக்கு தமிழ் இறைவனுக்கு முருகனுக்கு இருந்ததா? இல்லை. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு இருக்குல்ல, முருகனுக்கு இருந்ததா? ஆனால் அவ்வளோ காலம் இல்லை. அதை வந்து கேட்டு அதை பெற்றது நான், அதை தந்தது ஐயா எடப்பாடி பழனிசாமி. அவர் அறிவில்லைன்னா எப்படி சொல்லுவீங்க? 4 ஆண்டு நாட்டை முதலமைச்சராக இருந்தோ தற்கொலை இருந்தான்ட்டார. இவ்வளவு பதட்டம், இவ்வளவு தப்பான திட்டங்கள் ஏதாவது அவர் ஆட்சியில் இருந்ததான்னு பாருங்க. ஒவ்வொரு நாளும் பதறி எந்திரிக்க வேண்டியது, என்ன நடக்குமோன்ட்டு. இப்படித்தான் கார் ரேஸ் விட்டுக்கிட்டு இருந்தாரா? சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க ஐயா. ஒன்றும் பேச மாட்டீங்க. கேள்வி நீங்கள் தான் கேட்பீங்க, நான் கேட்டால் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அது கொடுமை. அவர் தம்பி அப்படி பேசக்கூடாது. படித்தவர் அவர் பேசக்கூடாது. அதெல்லாம் இருந்தவர். அவர் அரசியலாக கருத்தியெல்லாம் நம்ம மோதிரம் ஒரு விமர்சிச்சுக்கிறோம். அது கடுமையான சொல்லாது இருந்தது. சரி, அது ஒன்றும் இல்லை. அது வேற தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான பேச்சுகள் அதிகமாக இருக்கு. எல்லா மேடைகள்ல, எல்லா கட்சி மேடைகள்லையும் அப்படி இருக்கு. ஒரு தனிநபர் விமர்சனம் பண்றது, கடுமையான விமர்சனம் பண்றதெல்லாம் சரியான எல்லாருமே சேர்ந்து குறைக்கணும். இப்போ நீங்கள் வந்து இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் குட்டி கதையை குட்டி தான் சொல்லும் அப்படிங்கிறது, அது அம்மையார் ஜெயலலிதா ரொம்ப இழிவாக பேசுனதெல்லாம் இருக்குது. இவர் தம்பி வந்து எடப்பாடி காலில் விழுந்து போன கொஞ்சம் இருந்தால் கவர்த்துலேயே நுழைஞ்சிருவாருலாம் பேசுனது இருக்குது. இந்த மாதிரி எல்லா தலைவர்களும் இப்படி பேசுறது, அது சைத்து பேச வேண்டியது. அப்போ என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள்? நீங்கள் வச்சுக்கிட்டு பெரிய தலைவர் இருக்கும்போதே கெட்ட வார்த்தைகளை மற்றவங்க பேசுகிறாங்க. என்னையெல்லாம் ரொம்ப இழிவாக பேசுனதெல்லாம் இருக்குது. நீங்கள் அதை என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். அநாகரிக அரசியலை உருவாக்கியது யாருன்னு சொல்லுங்கள். அதனுடைய ஆரம்ப புள்ளி யாருன்னு சொல்லுங்கள். திமுக தான். என்ன புதுசாக உயர போகுது தம்பி? இது சுங்க கட்டண உயர்வுங்கிறது யார் கையில் இருக்குது? நீங்கள் எண்ணெய் நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானிக்கலாம்ங்கும் போது அது ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் விலை இருக்குது. சுங்க கட்டணங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர்னு தனியாருக்கு ரோடை பிரித்து கொடுத்துருங்க, ஒப்பந்தம் கொடுத்துருங்க. இது வரைக்கும் நீ வசூலிச்சுட்ட ஒரு முதலாளி ஒவ்வொருத்தரும் 1000 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் டெண்டர் எடுத்துக்கிறான். அப்போ அவன் இஷ்டத்துக்கு ஏற்றுறான். இது யார் போய் எப்படி தடுக்கிறது? சாலைக்கு பேர் தேசிய நெடுஞ்சாலை. நம்ம இப்படி தானே நீங்கள் கேள்வி எழுப்புறோம். நான் பலமுறை எழுப்புனேன், யார்ட்டையும் பதில் இல்லை. இப்போது ஆட்சியில் நீங்கள் கேளுங்களேன், இந்த தேசிய நெடுஞ்சாலை போட மொத்தமாக எவ்வளவு செலவாயிருக்குன்னு கேட்டு பெற்றுருங்க பார்ப்போம். தரமாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு வாகனம் வச்சுருக்கீங்க, மகிழுந்து வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு இது வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு சாலை வரி கட்டிருக்கீங்கல்ல. ஆட்டோ கட்டிருக்கீங்க, மோட்டர் பைக் கட்டிருக்கீங்க, எல்லாரும் கட்டிருக்கீங்க. எந்த சாலையில் ஓட்ட கட்டினீங்க நீங்கள் சொல்லுங்கள். சாலை வரி எடுத்து விட்ட பிறகு அப்புறதுக்கு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை இந்த வரி எதுக்கு? இந்த சாலை வரி எதுக்கு எடுக்குது? இந்த சாலை வரி எவ்வளவு கோடி வாகனம் ஓடுது, அந்த வாகனங்களுக்கான சாலை வரி எவ்வளவு வந்திருக்கு? ஒவ்வொரு வண்டிக்கு 2 லட்சம் 3 லட்சம் ரோடு டேக்ஸ் எடுக்கிறீங்க. அதுலேயே போதுமான வருமானம் இருக்கு. அதை வச்சே நீங்கள் சாலையை போட்டு பராமரிச்சிருக்கலாமே. அப்போ இது பகல் கொள்ளை தான். பகல் கொள்ளை, பகல் திருட்டு. இது